ஹை வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஹெல்த்தியான மூங் தால் ஸ்ப்ரவுட் சாலட் தான் பண்ண போகிறேன். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்னாலும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது மெயினாக நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஸ்ப்ரவுட் பேக்கெட் தான் பச்சை பயிறு, முளைக்கட்டிய பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இதை வீட்டில் கூட ஈஸியாக செய்யலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ½ ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன், லெமன் ஒரு ½ லெமன் எடுத்திருக்கேன், சாட் மசாலா 1½ ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக பெப்பர் பவுடர் மட்டும் எடுத்துக்கிறேன், சால்ட் நமக்கு தேவைக்கு போட்டுக்கலாம், கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அதை நான் கடைசியாக ஆட் பண்ணிக்குவேன். நான் கொஞ்சமாக புதினா கூட இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. பாருங்கள், இப்போ ஸ்ப்ரவுட் குழந்தைங்க பச்சையாக அப்படியே சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது உங்களுக்கு. அதனால் கொஞ்சமாக ஆஃப் பாயில் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. பாருங்கள், அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போடுங்க, அதிகமாக எண்ணெய்லாம் போட வேணாம். இப்போ இந்த வாஷ் பண்ண ஸ்ப்ரவுட்டை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கலந்து விட்டு பாருங்கள், நம்ம வாஷ் பண்ணோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக நல்ல தண்ணி போட்டு தான் நான் வாஷ் பண்ணேன். லைட்டாக தண்ணி இருக்குது, அதிலே இந்த ஸ்ப்ரவுட் கொஞ்சமாக வெந்தால் போதும். நீங்கள் நல்லாவே வேக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ½ டம்ளர் தண்ணி போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லாவே வெந்துடும். பாருங்கள், கொஞ்சமாக கலந்து விடுங்க. கலந்து விட்டு நான் மூடி போட்டு வச்சிடுறேன். பாருங்கள், நான் இதில் உப்பு போடலை. நான் இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேம் நல்லாவே குறைச்சி வச்சுக்கோங்க, அதிக ஃப்ளேம் எல்லாம் வைக்கவே வேணாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக கலந்து விட்டு இப்போ பாருங்கள் மூடி போட்டு வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். ஓரளவுக்கு கொஞ்சமாக குக் ஆன மாதிரி இருக்கும். பாருங்கள், பச்சையாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம சாலட்டில் நம்ம சாட் மசாலாவில் உப்பு இருக்குது, அதனால் உப்பு குறைச்சி போட்டு அப்புறம் செக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் மட்டும் இறங்கும், காரம்லாம் இருக்காது. பாருங்கள், நல்லா கலந்து விட்டு ஒரு பாருங்கள், இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ரொம்ப ரொம்ப நான் குறைச்சி தான் வச்சுருக்கேன், அதனால் பாருங்கள் அடியெல்லாம் பிடிக்கல. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த பச்சை பயிர் ஒரு அரை பங்கு வெந்திருக்கு, ரொம்பவும் வேகலை, பச்சையாகவும் இல்லை. அந்த பச்சை ஸ்மெல் கொஞ்சமாக போயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் குழந்தைங்க பிடிச்சி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு ½ லெமன், நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லெமன் போட்டுக்கோங்க. நான் இந்த ஒரு பேக்கெட் ஸ்ப்ரவுட் எடுத்ததால் பாருங்கள் ஒரு ½ லெமன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை இப்போ இறக்கி ஆற வச்சிடலாம். கொஞ்சம் ஆறின வாட்டி நம்ம எடுத்துருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு வெங்காயம், ஒரு ½ ஆப்பிள், அரை வெள்ளரிக்காய், அப்புறம் கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட மாதுளை விதை இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, கேரட் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு நம்ம கொஞ்சமாக போட்டிருக்கோம் ஸ்ப்ரவுட்டில், அதனால் சாட் மசாலா நீங்கள் போடுறீங்க இல்லையா, அப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா போட்டுக்கோங்க.
பாருங்கள், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டேன். இப்போ சாட் மசாலா வந்து 1½ ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் போடுங்க. அதுக்கு அதிகமாக போடாதீங்க. பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டயட் இருக்கிறவங்களும் சரி, ஹெல்த்தியாக இருக்கணும் உடம்பு அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் சுண்டல் இல்லை ஏதாவது நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் மூங் தால் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது, ஃபைபர் அதிகமாக இருக்குது. நீங்கள் பாசிப்பருப்புன்ட்டு இல்லை, வேறு எந்த தானியத்தையும் இந்த மாதிரி வந்து முளை கட்டி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நான் செஞ்ச மெத்தடில் கொஞ்சமாக வதக்கிடுங்க. அப்போ வந்து அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். ரொம்ப கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பாதி அளவுக்கு வேக வச்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுவாங்க. பெரியவங்களும் சரி, நம்ம எல்லாருக்குமே ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அவசியம். இந்த மாதிரி அடிக்கடி சேலட் எடுக்கிறதால நம்ம உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் சர்வ் பண்ணுறது இதில் கொஞ்சமாக நான் தேங்காய் துருவல் கூட போட்டிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா பொடியாக ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிடணும்னு தோணும். ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சேலட்டை அடிக்கடி உங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்திங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக செய்யுங்க. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாலட். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.